குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிற ஒரு டாபிக் வந்து எமோஷ்னலாக உங்களை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்திருக்கும் இல்லையா? சிலர் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்களுக்காக வாழ மாட்டாங்க. அப்படின்னா யோசிக்கிறீங்களா? அவங்க அவங்க குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காக, அதாவது அவங்க அம்மா அப்பாவுக்காக, தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக, தன்னுடைய லைஃப், தன்னுடைய கனவுகள் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஒரு வயசாகும்போது நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும். அவங்க அதை சேஸ் பண்ணி போயிட்டுருப்பாங்க. அதில் ஒரு சில பேர் மட்டும்தான் இஎம்ஐ, ஹாஸ்பிட்டல் பில், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்குள்ளே சிக்கிட்டு தன் குடும்பத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது, அவங்களுக்கும் ஒரு ட்ரீம் லைஃப் இருந்தது. ஆனால் ஒரு நாள் சூழ்நிலை வந்து கேட்டுச்சு, உனக்கு உன் கனவு முக்கியமா, உன் குடும்பம் முக்கியமா? அந்த ஒரு கொஸ்டினுக்காக தான் நிறைய பேர் தன்னுடைய லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க சிரிச்சுட்டே இருக்கலாம், ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு சொல்ல முடியாத ஒரு பெயின் இருக்கும். ஒரு ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹாப்பினஸ்ஸை எத்தனையோ பேர் வந்து குவைட்டாக விட்டு கொடுத்துட்டு அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த சைலண்ட் ஃபைட்டர்ஸ்க்கு தான் இது. உங்கள் நிறைய பேருக்கு கொஞ்சம் டச்சிங்காக இருக்கும் இல்லையா? உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய பேர் உங்கள் குடும்பத்துக்காக உங்களுடைய கனவுகளை வந்து புதைச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க தானே? ஒரு வீட்டில் ஒருத்தர் வந்து டாக்டர் ஆகணும்னு ஒரு கனவு கண்டுட்டு இருப்பார். ஆனால் இன்னைக்கு அவன் ஒரு டெலிவரி பாயாக இருப்பான். ஒருத்தவங்க வந்து டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க தன்னுடைய ஆசைகள் எல்லாம் மறைச்சி வச்சுட்டு கிச்சன் செல்ஃபில் மறைச்சி ஒழிச்சு வச்சுருக்காங்க. நம்ம சொசைட்டியில் கனவுகளை அச்சீவ் பண்ணுறவங்களெல்லாம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் குடும்பத்துக்காக தன்னுடைய கனவுகளை தியாகம் பண்ணவங்கள எத்தனை பேர் வந்து அந்த சாக்ரிஃபைஸை வந்து நோட்டீஸ் பண்ணி அதை வந்துட்டு விஷ் பண்ணுறாங்க? யாரும் கிடையாது இல்லையா? சில பேரோட வாழ்க்கை வந்து அவங்களுக்காகவே ஆரம்பிக்க மாட்டாங்க. ஸ்கூல் முடியும் பொழுதே தன்னுடைய தங்கச்சி படிக்கணும், அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், வீட்டுக்கு லோன் கட்டணும், அம்மா கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு நினைப்போடே அவங்களுடைய ட்ரீம் எல்லாம் சைடாக ஓரமாக வச்சுருவாங்க. ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் பிறந்தவங்க சில சமயம் அந்த குறிப்பிட்ட ஒரு வயசு வரதுக்குள்ளேயே ரொம்ப மெச்சூர்டாக ஆகிடுவாங்க இல்லையா? காலேஜ் போகணுன்னு ஆசை இருக்கும், ஆனால் ஃபீஸை பார்த்துட்டு அவங்க சைலண்ட் ஆகிடுவாங்க. பிடிச்ச கோர்ஸ் படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் வேலை சீக்கிரம் கிடைக்குமான்ற ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கைனா எப்படி சொல்கிறது, பேஷன்லாம் கிடையாது, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு வீட்டில் ஒரு பெரிய பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய பேஷன் வந்து சினிமான்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசை. ஸ்டோரிஸ்லாம் எழுதுவார், நைட் ஃபுல்லாக நிறையா மூவி பார்த்து பலவிதமான கற்பனை கதைகளை எழுதுவார். ஆனால் ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் வீட்டோட இன்கம் நின்றுடுது. அடுத்த நாள்லேருந்து அவன் கனவுகளுக்காக அவன் ஓடலை, தன்னுடைய வீட்டுக்காக ஓட ஆரம்பிச்சிடான். மார்னிங் ஆனால் வேலை, நைட் ஓவர் டைம். சேலரி வந்ததும் அம்மா கையில் கொண்டு போய் கொடுத்து அந்த அம்மாவுடைய முகத்துள்ள சந்தோஷத்தை பார்த்துட்டு எனக்கு எதுவும் வேண்டான்னு சிரிச்சுட்டு போயிடுவான். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி அவனுடைய கனவுகள் எல்லாம் அப்படி என்ன சொல்லுது, அந்த கனவுகளுடைய ஒரு ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கும் இல்லையா? இப்படி நிறைய பேர் இருப்பாங்களே, சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட மாட்டாங்க, பட் பல ஃபேமிலியோட பேக் போனாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? சொசைட்டி என்ன பண்ணுது, சக்ஸஸ் ஆனவங்களை மட்டும்தான் ஸ்டோரி, அவங்களுடைய வாழ்க்கையோட சந்தோஷங்களெல்லாம் கேட்டுட்டு இருக்கும். ஆனால் சாக்ரிஃபைஸ் பண்ணவங்களுடைய பெயினை யாரும் கேட்க மாட்டாங்க. ஒருத்தர் ஃபாரின் போய் செட்டில் ஆனால் வாவ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தன்னுடைய ஆசைகளெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள பார்த்தா இவெல்லாம் லைஃப்பில் எதுவுமே அச்சீவ் பண்ணல, இவன் ஒரு லூசர் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? இந்த உலகம் ரிசல்ட்டை மட்டும்தான் பார்க்குது, ரீசன்ஸை பார்க்காது. ஒரு அண்ணன் தங்கச்சிக்காக தன்னுடைய படிப்பை நிறுத்துறான். ஒரு அக்கா தன்னுடைய ஃபேமிலிக்காக தன்னுடைய காதலை விட்டு கொடுக்குறான். ஒரு அப்பா தன்னுடைய ஹெல்த்து போயிட்டா கூட பரவாயில்ல, நான் ஒரு நாள் ஓஞ்சிட்டேன்னா என் குடும்பத்தை யார் நடத்தணும்னு சொல்லி வீலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சாக்ரிஃபைஸுக்கெலாம் மெடல்லாம் கிடையாது, சைலண்டான வெறும் ஒரு டியர்ஸ் மட்டும்தான் இல்லையா? எப்படி சொல்லலாம், சில சாக்ரிஃபைஸுகளுக்கு சத்தமே இருக்காது, ஆனால் அது மனசுக்குள்ளே தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தரை உடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஃபேமிலி ஃபர்ஸ்ட்டு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், எப்படி சொல்லுது, எனக்கு கொஞ்ச நாள் கழித்து என்னுடைய கனவுகளை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பாதையில் பார்த்து போயிட்டு இருக்கும்பொழுது தான் இந்த மனுஷங்களுக்கு தோணும், நான் எனக்காக வாழ்ந்தேனா, நான் ஆசைப்பட்ட ட்ரீம்ஸ் எல்லாம் என் குடும்பத்தில் எல்லாருக்கும் செஞ்சனே, என்னுடைய கனவுகள் என்ன ஆயிடுச்சு? இந்த கேள்விகளுக்கு பல பேர்கிட்ட ஆன்சர்களே இருக்காது. சில பேருடைய வாழ்க்கைகள் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற ஓட்டத்தோட அவங்களையே அதில் மறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு வயசும் ஆகிடும், அவங்களுடைய கனவுகளுக்கும் வயசாகி போயிடுது இல்லையா? ஒரு காலத்தில் ஒரு டிராயிங் மேலே அப்படியே பயங்கர இஷ்டமாக வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா பில்லு எழுதிட்டு இருப்பாங்க.
ஒரு காலத்துல மியூசிக் கேட்டா அவ்வளோ சந்தோஷமா இருப்பா. ஆனா இன்னைக்கு அவ மிக்சியோட சவுண்ட்ல வாழ்ந்துட்டு இருப்பா. அவங்க டேலண்ட் எல்லாம் செத்தெல்லாம் போல, அவங்களுடைய சூழ்நிலை அதை உயிரோட புதைச்சிடுது. சில நேரம் பஸ்ல விண்டோ சீட்ல போயிட்டு இருக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு தாட் வரும் இல்லையா, நான் கொஞ்சம் செல்ஃபிஷா இருந்திருந்தேன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை வேற மாதிரி அமைஞ்சிருக்கும்னு யோசிப்போம்ல. ஆனா அடுத்த செகண்ட் என்ன தோணும் தெரியுமா, அம்மாவுடைய முகம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும், வீட்டோட சிச்சுவேஷன் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம மனசுக்குள்ள இருந்த கனவுகள் எல்லாம் நம்ம அமைதியா அப்படியே சமாதி கட்டிடும் இல்லையா. இதுதான் மிடில் கிளாஸோட ஒரு பேய். உங்களுக்கு கனவுக்கான உரிமை இருக்கு, அதை சேஸ் பண்றதுக்கு ஃப்ரீடம் தான் இருக்காது. சில பேருக்கு பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ண விருப்பப்பட மாட்டாங்க, ஏன்னா அந்த பணம் வீட்டுக்கு யூஸ் ஆகுமே. சில பேர் தங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோட வாங்க மாட்டாங்க, ஏன்னா அந்த பணம் தன்னுடைய சகோதரோ இல்லை சகோதரிக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு கனவுகளோட நிறைவேற்றணும், அந்த பணத்தை அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சில அப்பாக்கள் 50 வயசு கடந்து கூட அவங்களுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ண மாட்டாங்க, அதை பற்றி யோசிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஆல்ரெடி ஃபேமிலின்ற ஒரு வளையத்துக்குள்ள டொனேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வெளியில இருந்து பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு சாதாரண விஷயமா தோணும். ஆனா அந்த சாக்ரிஃபைஸுக்கு பின்னாடி இருக்கிற கண்ணீர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பல பேர் வாஷ்ரூம்குள்ள போய் யாருக்கும் தெரியாம குவைட்டா அழுதுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வலி கூட அது மற்ற வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியக்கூடாதுன்று. ஏன்னா இந்த சொசைட்டி ஆண் பிள்ளைங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லுவாங்க, பெண்ணுன்னா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னான்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய ஹார்ட் எவ்வளோ டயர்டா இருக்கு, எவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்குன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறத பார்த்துட்டு அவங்களுடைய ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், ஒரு சிலருக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பெயின் வரும்ல. நானும் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டேன், என்னுடைய கனவுகள்லாம் எவ்வளவு இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த வார்த்தையோட வலி அதை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நமக்குள்ள ஒரு வழியை உண்டாக்கும். அதுலேயும் ஒஸ்ட் என்ன தெரியுமா, நம்முடைய சாக்ரிஃபைஸ்க்கு சம்டைம்ஸ் அப்ரிசியேஷனோட கிடைக்காம போயிடும் இல்லையா. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா உடனே என்ன கேட்பாங்க தெரியுமா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க, நீ என்ன பண்ணிட்ட எங்களுக்காக. அந்த உள்ளுக்குள்ள உடஞ்சா கூட அடுத்த நம்ம சிரிச்சுட்டே இருப்போம், ஏன்னா அடுத்த நாள் நம்ம வேலை இருக்கு. ஏன்னா நம்ம இதுலலாம் போய் பிரேக் டவுன் ஆயிட்டு இருந்தோம்னா நமக்கு அதுக்கு இருக்க டைம் இருக்காது. ஏன்னா நமக்கு அடுத்த நாள் நமக்குரிய ஃபேமிலிக்குரிய கடமைகள் இருக்கு. இந்த உலகத்துல சில பேர் வாழவே மாட்டாங்க, அவங்க மற்றவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் யோசிச்சுட்டு வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர்களுக்காக இந்த சொசைட்டி ரொம்ப சாதாரணமா பார்க்கலாம். ஆனா உண்மையில அவங்க தான் ஒரு குடும்பத்தோட மௌனமான ஹீரோஸ். ஒரே ஒரு உண்மை தெரியுமா, இந்த உலகத்துல அதிகமா சிரிக்கிறது கொஞ்சம் பேர் தான், ஆனா அதிகமா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஏன் தெரியுமா, அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய பெயின் யாருவாலும் கேரி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தன்னுடைய வாழ்க்கையை குடும்பத்துக்காக கொடுத்துட்டாங்க. தன்னுடைய கண்ணீரை ஹைட் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தா ஒரு பேக் போனா ஒரு பில்லரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஒரு வீட்டில் எல்லாரும் நிம்மதியா தூங்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒருத்தர் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபேமிலி ஹாப்பியா இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒருத்தர் தன்னுடைய ஆசைகளை கொண்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா அந்த சாக்ரிஃபைஸை இந்த உலகம் கணக்குல எடுத்துக்க மாட்டேங்குது இல்லையா. இந்த சொசைட்டி சேலரி ஸ்லிப்பை மட்டும்தான் பார்க்குது. அந்த சேலரிக்காக தன்னுடைய கனவுகள் எல்லாம் புதைச்சிட்டான்னு சொல்லிட்டு இந்த உலகம் பார்க்காது. ஏன்னா ஃபேமிலியோட கமிட்மெண்ட்ஸ் தான் நமக்கு அதிகமாக தெரியுது. ஒரு நாள் நம்ம மிரர் முன்னாடின்னு நம்ம பார்த்தோம்னா நான் முன்னாடி எப்படி இருந்தேன், எவ்வளோ கனவுகள் எல்லாம் எவ்வளோ கனவுகள் கண்டுட்டு இருந்தேன், ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் என் குடும்பம் சர்வே பண்ணணுன்றதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய ட்ராஜடி. நம்ம நிறைய பேர் அப்படியே வாழ்க்கையை மறந்து போயிடும், நம்முடைய கனவுகளை நிறைவேற்ற முடியாம மறந்து போயிருக்கலாம். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் யோசிங்க, நீங்க டயர்ட் ஆயிடாதீங்க. ஒரு அண்ணன் தங்கச்சியோட கிராஜுவேஷன் டே அப்போ பின்னாடி நின்று கிளாப் பண்ணுவான், அந்த கிளாப்புக்குள்ள அவனுடைய புதைஞ்சு போன கனவுகளுடைய சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும் இல்லையா. ஒரு அம்மா குழந்தைகள் நல்லா சாப்பிடணும் சந்தோஷமா இருப்பா, ஆனா அவ பல வருடங்களா தனக்குரிய எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாம சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பா. ஒரு அப்பா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவார், ஆனா அவர் உடம்பு தினமும் கத்திக்கிட்டே இருக்கும், நீ நல்லா இல்லை, உனக்கு உடம்பு முடியல, உன் உடம்புக்கு ஓய்வு தேவைன்னு. ஒரு சகோதரி தன்னுடைய கூட பிறந்த சகோதரிக்காக தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய திருமண வாழ்க்கை, தன்னுடைய கனவுகளை எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணி வச்சு அவங்களுடைய படிப்பு, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி மனுஷங்களுக்கு ஒரு அவார்டு கூட கிடைக்காது, ஒரு அப்ரிசியேஷன் கூட கிடைக்காது. ஆனா அவங்க இல்லைங்கன்னா இன்னைக்கு பல குடும்பங்கள் உயிரோட இருக்காது. சில சாக்ரிஃபைஸ்க்கு ஹிஸ்ட்ரியிலலாம் எழுத முடியாது, ஆனா ஒரு ஃபேமிலியோட ஹார்ட்ல கண்டிப்பா ஆயுள் முழுசும் இருக்கணும்.
இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்க உங்களுக்குள்ள குடும்பத்துல எத்தனையோ பேர் இந்த மாதிரி உங்களுக்காக உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ இல்ல உங்களுடைய தாய் தகப்பன் அவங்களுடைய கனவுகளை எல்லாம் ஒதுக்கிட்டு உங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்கள தயவு செஞ்சு கனப்படுத்த மறந்துடாதீங்க. புரியுதா? அந்த முகங்கள் உங்களுக்கு ஞாபகம் வருதா? அந்த உறவுகளை விட்டுட்டு நீங்க தூரமா இருக்கீங்களா? தயவு செஞ்சு மறக்காம அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுடைய சாக்ரிஃபைஸை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அந்த மாதிரி தன்னுடைய கனவுகளை குடும்பத்துக்காக இழந்துட்டு இருக்க உங்களுக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம்தான், உங்களையும் கொஞ்சம் பாருங்க. உங்களுக்காக ஒரு கொஞ்சம் வாழ கத்துக்கோங்க. லேட் ஆயிடலாம், கஷ்டமா இருக்கலாம், ஆனா பரவாயில்ல. பட் உங்க கனவுகளுக்கு இன்னும் உயிர் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. நீங்க உங்க குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டீங்கன்னு சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க. உங்க குடும்பம் உங்களுடைய கனவுகளை பிரதிபலிக்குதுன்றதையும் நீங்க மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை காப்பாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியில நிக்க போறது நீங்க மட்டும்தான். அந்த ஒரு சில மனிதர்கள், நீங்க எல்லாம் தோத்தவங்க கிடையாது, நீங்க எல்லாம் செல்ஃபிஷும் கிடையாது, நீங்க வீக் கூட கிடையாது. நீங்க ஒரு குடும்பத்துக்காக உங்களை மெழுகுவர்த்தி மாதிரி உருக்கியிருக்கீங்க. ஒரு மௌனமான போராளிகள் நீங்க. யார் ஒரு காலமும் மறந்துடாதீங்க. உங்களுடைய சோகத்தையோ உங்களுடைய சாக்ரிஃபைஸ் எல்லாம் நீங்க மற்றவங்க நம்மளை பிரைஸ் பண்ணலையே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்க ஒரு குடும்பத்தோட ஹீரோ. புரியுதா? மறந்துடாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.